எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ என்ன நியூஸ் போயிட்டுருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். கோவையில் சூலூர் என்ற ஊரில் ஒரு 10 வயசு பொண்ணு, சின்ன குழந்தை கடத்தப்பட்டு பாலியல் பண்ணி அந்த குழந்தைய சாகடித்து ஒரு கோவத்தில் போட்டிருக்காங்க. சாவடித்தவன் அந்த வீட்டுக்கு தெரிஞ்சவன், பக்கத்து வீட்டுக்காரன். கூட இருந்தது அவனோட ஃப்ரெண்டு. பேர் பார்த்தீங்கன்னா கார்த்திக், இன்னொரு பேர் வந்து மோகன். என்ன மாதிரி எச்ச வேலை பார்த்துருக்காங்க பார்த்தீங்களா? ஆசை வார்த்தை காட்டி அந்த குழந்தைய இட்டுன்னு போய் அடித்து சித்திரவதை பண்ணி 2 மிருகங்களும் சேர்ந்து அந்த குழந்தைய சாவடித்து தூக்கி போட்டிருக்காங்க. இப்போ அந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்றி ஒட்டுமொத்த தமிழகத்தையும் ஒரு ஒழுக்கிறதுன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் இந்த கேஸை உடனடியாக எடுத்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணி அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். எந்த பாரபட்சமுக்கும் இடம் கிடையாது. இது மாதிரி பெண்கள் மீதும் சரி, குழந்தைகள் மீதும் சரி கையை வைக்கவே கூடாது. அதுக்கு சீக்கிரம் இதுக்கான முடிவை, தண்டனையை அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். வாங்கி கொடுப்போன்னு அவர் உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. அதை தவிர்த்து இதையும் வச்சு ஒரு அரசியல் பண்ணுறாங்க. ஏன்னா போன வருஷம் டிஎம்கேல வந்து எவ்வளவோ நடந்துச்சு. ஸோ அப்போல்லாம் வாய் திறக்காத சில எப்படி சொல்கிறது, அதுங்களுக்கெல்லாம் ஒரு பேரை வைக்கணுமான்னு தெரில. ஸோ அதுங்களாம் வந்து இப்போ வந்து இந்த ஆட்சியில் எப்படி நடக்குது, அதே ஆட்சி தான் நடக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லைன்னு வந்து அந்த வன்மத்தில் எத்தனை வந்து இப்போ கக்குறாங்க. ஸோ அது விடுங்க, அதை அவங்க பண்ணிட்டு போட்டோம், நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ விஜயன்னா அதுக்கான வேலைகள் எல்லாமே மும்முரமாக எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கான ஃபோர்ஸ்லாம் இறக்கி அந்த குழந்தையெல்லாம் நேற்று ஃபுல்லாக தேடி இருக்காங்க. 4-5 படம் அமைச்சு 200 கேமரா, சிசிடிவி கேமராலாம் செக் பண்ணி நேற்று 10 மணிலேருந்து அந்த குழந்தைய காணுன்னு சொல்லி தேடி அடுத்த ஸ்பாட்டே வந்து காவல்துறை வந்து அங்கே இருக்கிறவங்கள வந்து தேடி கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒருத்தனை வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க போய் சொல்லி இது பண்ணிலாம் சொல்லிருக்காங்க. என்கிட்ட போய் சொல்லிட்டாங்க, அது மாதிரிலாம் இல்லைன்னு சொன்னதுக்கு வந்து போய் சொல்லலாம். அப்புறம் வந்து எங்கிட்ட தப்பிச்சு கூட்டிகிட்டு போகும்போது அவன் கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சின்னு சொல்லி அவனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதான் இங்கே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தாண்டி இந்த மாதிரி நியாயங்கள்லாம் இருக்கிறதே வந்து இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தண்டனை ஒன்று கொடுக்கும்போது எவனுமே இது மாதிரி செய்யவே கூடாது. அந்த எண்ணமே வரக்கூடாது. அந்த எண்ணம் வந்து அப்பயே அழிச்சிடணும். ஓகேவா? போன ஆட்சியெலாம் வந்து எப்படி இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. எப்படி இருந்துச்சுன்னு தெரியும், அதை பற்றி வாயே திறக்க மாட்டாங்க. அதுக்கான எந்த ஒரு முன்னேற்பாடுமே இருக்காது. பசங்க மேலேயே பழி போடுவாங்க. இந்த பொண்ணு அங்கே போச்சு, இந்த பொண்ணு எங்கே போச்சு, அந்த டைமில் என்ன வேலைன்னு. பட் இந்த ஆட்சியில் அது கிடையாது. எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கை வைக்கக்கூடாது. அவங்க விருப்பம் அது. ஒரு சுதந்திர நாட்டில் எங்கே வேணால் யார் வேணால் போகலாம். அந்த டைம் வந்து நீ அங்கே போனாலாம் கேட்குறதுக்கு அந்த நாய்க்கு அறுது கிடையாது. ஸோ இந்த 2 நாய்ங்க மாட்டியிருக்கு. இவங்களுக்கு கொடுக்குற தண்டனை மிக கடுமையாக இருக்கணும். ஏன்னா இந்த சம்பவம் இனி அடுத்த குழந்தைக்கு நடக்கக்கூடாது. ஏன்னா அந்த குழந்தைய அடித்து சித்திரவதை பண்ணி அந்த நாய்ங்க வந்து அது மாதிரி பண்ணி சாவடிச்சு கோவத்தில் போட்டிருக்காங்க. அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? இந்த மாதிரி மிருகங்கள்லாம் வெளியே இருக்கக்கூடாது. அந்த மூஞ்சிங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அச்சே சாவச்சிடலாம். அந்த மாதிரி இருக்கும் அந்த மூஞ்சிங்கெல்லாம். சின்ன குழந்தை, 10 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? அப்படின்னா இதுங்களுக்கெல்லாம்ன்றது நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ விஜயனை சொன்ன மாதிரி தான், சிஎம் சொன்ன மாதிரி தான் கடுமையான ஆக்ஷன் எடுத்து அடுத்த ஒரு குழந்தைய தொடணும்னு நினச்சாலே இவங்களை பயப்படணும். அதுவும் இந்த ஆட்சியில் தொடணும்னு நினச்சி அந்த மைண்டே வரக்கூடாது. அது மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட்டாக இருக்கணும். ஸோ சட்டம் தன் கடமையை செய்யும் நம்புவோம். அந்த குழந்தைக்கும் சரி, அவங்க குடும்பத்தினருக்கும் சரி, அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்றது நம்மளுக்கு தெரியும். ஒரு பெண் பிள்ளையை வளர்க்குறது எவ்வளோ கஷ்டன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த குழந்தைய பறி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நெஞ்சார்ந்த
ஆறுதல் தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இது மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச சின்ன ஒரு விஷயங்களும் வந்து நம்மளே தான் பார்க்கணும். இந்த பக்கத்து வீட்டில் விட்டு போகிறது, இந்த பக்கத்து வீட்டுக்காரவங்க வந்து எப்பவுமே ஒரு கண்ணு வைக்கணும். நம்மளாம் அப்படியே கேர்லெஸ்ஸாக இருக்கனால தான் இந்த மாதிரி நாயங்களாம் கை வைக்குது. நம்மளாம் வந்து எப்பவுமே வந்து ஒரு குழந்தைய வந்து வீட்டில் விட்டு போகிறதும் அதெல்லாம் பண்ணவே கூடாதுன்றது தான் நம்ம சொல்கிறது. தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, தெரியாதவங்களும் சரி, விட்டு போகக்கூடாது. எனி டைம் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா எந்த நேரத்தில் இந்த நாயங்களை என்ன பண்ணுதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம தான் கண் குத்தி மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன் அங்கே விளையாடுற, இந்த பக்கம் வந்து நம்ம வீட்டாண்டு விளையாடு, அங்கே அந்த வீட்டாண்டெலாம் போகாது, அங்கேயே பசங்க கூட நிற்கிறேன், எப்படி வந்து விளையாடுன்னு நம்ம தான் சொல்லணும். சில விஷயங்களை நம்ம தான் பார்க்கணும். இதில் குழந்தை மட்டும் என்ன தப்பு இருக்குது? ஒன்றுமே கிடையாது. அந்த தெரிஞ்சவன் பக்கத்து வீட்டுக்காரன் எத்தனை போய் பண்ணியிருக்கேன், கூட ஒரு நாய் ஹெல்ப்பு, அது எதுவும் சேர்ந்து பண்ணி சாவடிச்சு கூகுளில் போட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு நாங்களாம் பண்ணவே இல்லைன்னா, அப்புறம் எப்படி அடித்து விசாரித்து ஃபைனலாக ஒத்துக்கிட்டோம். எங்களுக்குலாம் தண்டனை பத்தாது, சாவட்டிக்கணும், நரகத்தை காட்டணும். ஒரு பிஞ்சு குழந்தை கை வைக்கிறதும் சரி, பெண்கள் மேலே கை வச்சாலும் சரி, அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கணும்னு இந்த ஆட்சியில் தெரியணும். இது வந்து பெரிய ஒரு தமிழகத்தையே ஒழுக்கிய ஒரு சம்பவம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த ஒரு சம்பவமும் இனியும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது. முதலும் கடைசியுமா இந்த குழந்தையோடு போயிட்டோம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கவே கூடாதுன்றதான் நம்ம எண்ணம். இதே மாதிரி எந்த குழந்தைக்கும் நடக்கக்கூடாது. ஸோ சிஎம் அவர்கள் சொன்ன மாதிரி கூடிய சீக்கிரம்லாம் இல்லை, இம்மிடியேட்டாகவே ஆக்ஷன் எடுத்து எஃப்ஐஆர் போட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு கிடைக்கணுமோ அது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அந்த நாயங்க நிலமை ரொம்ப மோசமாக தான் ஆக போகுது. போன ஆட்சியில் நம்மளுக்கு எப்படிலாம் தெரியாது. இந்த ஆட்சியில் பெண்கள் மீது கை வைக்கவே ஒருத்தர் யோசிக்கணும். இது டைரெக்டாகவே விஜய் நான் சொல்லியாச்சு. எந்த ஒரு பாரபட்சம் பார்க்காம உடனடியாக நடவடிக்கை எடுத்தாச்சு, எஃப்ஐஆர் போட்டாச்சு, குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி அவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுப்போம். அதுன்றது தெளிவாக இருக்கிறாங்க. ஸோ இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணுறானுங்க, அது பண்ணிட்டோம். கேவலமான பிறவைங்க அது மாதிரி பண்ணோம். இதில் ஒரு அரசியல் தேடுதல் நாயங்க. எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இந்த குழந்தைக்கு நம்ம என்ன ஆதல் சொன்னாலும் பத்தாது, அந்த குடும்பத்துக்கும் தான். பட் வேறு வழி கிடையாது. அந்த குடும்பம் மீண்டு எழுந்து தான் வந்தாகணும். கண்டிப்பாக அந்த நாய்களுக்கு தண்டனை கிடைக்கும். நம்பிக்கையோடு இருங்க. இதுக்கப்புறம் எந்த ஒரு குழந்தைக்கும் சரி, பெண்களுக்கும் சரி, இது மாதிரி நடக்கவே கூடாது. அதுக்கான வேலைகள் மும்முரமாக எடுத்துகிட்ருக்காங்க. அதை கண்டிப்பாக தமிழ் மக்கள் புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா வந்து ஒரு 10 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளே இது மாதிரி சம்பவம் நடக்கும்போது எந்த ஒரு டிலேவும் பண்ணாமல் இம்மிடியேட்டாக ஆக்ஷன், எந்த ஒரு பாரம்பரிய பக்கமும் இம்மிடியேட்டாக ஆக்ஷன் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு ஃபுல் ஃபோர்ஸில் இறங்கி இந்த கேஸை எப்படியாச்சும் அவங்கள வந்து ஒரு கடுமையான தண்டனையை கொடுக்கணுன்றத விஜயண்ணாவோட ஏமும் சரி, மக்களோட ஏமும் சரி. அது கண்டிப்பாக நடக்கும், நல்லதே நடக்கும். நல்லா நம்பிக்கையோடு இருங்க. கண்டிப்பாக இதுக்கான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். இதுக்கப்புறம் இது மாதிரி எதுவுமே நடக்காது. அதை நான் நம்புவோம். ஸோ கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. நன்றி.